வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய சனிக்கிழமை நாம் அனைவரும் நம் இதயங்களை ஒன்றிணைத்து ஆரோக்கிய மாதாவாக வணங்கப்படும் வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி ஜெபிக்க இருக்கின்றோம். உலகம் முழுவதும் எண்ணற்ற விசுவாசிகளின் இதயத்தில் வாழும் அன்னை வேளாங்கண்ணி மாதா. அற்புதங்களை நிகழ்த்தும் தாய், குணமளிக்கும் தாய், அடைக்கலம் அளிக்கும் தாய். வேளாங்கண்ணி மாதாவின் வரலாறு 16ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. சிறிய வேளாங்கண்ணி கடற்கரை கிராமத்தில் ஒரு பசித்த சிறுவனுக்கு பால் தந்த காட்சி மூலமாக அன்னை தன்னை வெளிப்படுத்தினார். அதன் பின் கடலில் புயலில் சிக்கிய போர்ச்சுகீசிய கப்பலோட்டிகள் அன்னையை நோக்கி மன்றாடிய போது அவர்கள் உயிருடன் கரைக்கு திரும்பினர். அதற்கான நன்றியினால் அவர்கள் ஒரு சிறிய கோயிலை கட்டினர். அங்கேயே இன்று உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி ஆலயம் நிற்கின்றது. அன்னை வேளாங்கண்ணி மாதா நோயாளிகளை குணமாக்கும் ஆரோக்கிய மாதா என்று உலகம் முழுவதும் அழைக்கப்படுகிறார். புற்றுநோய், உடல்வாதம், பிற சிகிச்சையற்ற நோய்களால் தவித்தவர்களுக்கு கூட குணம் அருளப்பட்ட அற்புதங்கள் ஏராளம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு அன்னை புதிய உயிரை பரிசளித்துள்ளார். கடனில் சிக்கிய குடும்பங்களை விடுவித்துள்ளார். குடும்ப சண்டைகள், பிரிவுகள் இருந்த இடங்களில் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் வழங்கியுள்ளார். தன்னை நோக்கி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத அன்னை என்பதே வேளாங்கண்ணி மாதாவின் மகிமை. வேளாங்கண்ணி மாதாவின் திருத்தலம் இன்று கிழக்கின் லூர்து என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் வந்து அன்னையின் பாதத்தில் மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபித்து மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சனிக்கிழமை அன்னை வேளாங்கண்ணி மாதா நமக்கு சொல்கிறார், குழந்தைகளை என்னிடம் வாருங்கள், உங்களின் சுமைகளை நான் சுமப்பேன், உங்களுக்கு குணமும் அமைதியும் ஆசீர்வாதமும் வழங்குவேன் என்று. எனவே நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் உடல் நலத்தையும் அன்னையின் திருவடியில் ஒப்படைப்போம். அவரின் இரக்கமுள்ள பார்வை நம் வீடுகளை தொட்டால் அற்புதங்கள், ஆசீர்வாதம், நம்பிக்கையோடு நிரம்பிய எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது. இன்றைய இறைவார்த்தையை தியானிப்போம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகள். முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாயிருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஒரு வலிமையான உண்மையை எடுத்து கூறுகின்றது. நாம் முன்பு பாவத்தில் அகப்பட்டிருந்தோம், இறைவனிடம் இருந்து விலகப்பட்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை சாவினால் நாம் தூயோரும் மாசற்றோரும் குறை சொல்ல முடியாதவர்களுமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான நம்பிக்கையின் செய்தி. பாவத்தின் காரணமாக உடைந்த உறவு இயேசுவின் இரத்தத்தின் மூலம் மீண்டும் கட்டமைக்கப்பட்டது. நம் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய அடித்தளம் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையோடு நாம் நிலைத்திருந்தால் யாரும் நம்மை அசைக்க முடியாது. வேளாங்கண்ணி மாதா
தன் பிள்ளைகளுக்கு எப்போதும் சொல்லும் செய்தி இதுவே. எதிர்நோக்கை இழந்து விடாதீர்கள், நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். என் மகன் இயேசுவின் இரத்தம் உங்களை புனிதராக்குகிறது. எனவே இன்றைய இறைவார்த்தையை மனதில் நிறுத்திக் கொண்டு நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமது இரத்தத்தின் மூலம் எங்களை தூயோராக மாற்றினீர். நாங்கள் எதிர்நோக்கை இழந்து விடாமல் உம்மில் உறுதியாக நிலைத்திருக்க செய்வீராக. இப்போது நம்மை வழிநடத்தும் ஆரோக்கிய மாதாவை வணங்கி அவரது திருக்கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி மாதாவே, இன்றைய சனிக்கிழமை எங்கள் குடும்பத்தையும் வாழ்வையும் எதிர்காலத்தையும் உமது கரங்களில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்னையே, நீர் எப்போதும் பிள்ளைகளின் குரலை கேட்டு அவர்களை கைவிடாமல் அருள் வழங்குகின்றீர். அந்த நம்பிக்கையோடு இன்றும் எங்கள் வேண்டுதல்களை முன்வைக்கின்றோம். அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, எங்கள் வீடுகளை உமது அன்பான பார்வையால் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வீட்டின் சுவர்கள் அன்பால் நிரம்பி எங்கள் இதயங்கள் ஒற்றுமையால் இணைக்கப்படட்டும். சில நேரங்களில் எங்கள் குடும்பத்தில் சண்டைகள் எழுகின்றன. அவை எங்களை தகர்த்து விடாமல் உமது சமாதான கைகளால் அவற்றை நீக்குவீராக. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து அன்போடு பேசி மன்னிப்போடு வாழும் மனப்பான்மையை தந்தருள்வீராக. நீர் இயேசுவின் புனித குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அன்பு, ஒற்றுமை, நம்பிக்கை, சமாதானம் நிரம்பிய பரிசுத்த ஆலயமாக மாற்றுவீராக. அன்னையே, எத்தனை குடும்பங்கள் பிள்ளை ஆசையோடு உமது பாதங்களில் கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களின் வேண்டுதல்களை நிராகரிக்காமல் உமது அன்பான அருளால் பிள்ளை ஆசீர்வாதத்தை தந்தருளும். கர்ப்பம் அடைய முடியாமல் துயரப்படும் தாய்மார்களுக்கும் கண்முன் பிள்ளை சிரிப்பை காண ஏங்கும் தந்தையர்களுக்கும் புதிய உயிரின் அருளை அளித்தருளும். அன்னையே, நீர் இயேசுவை தாங்கிய அன்னையாக விளங்கினீர். அதேபோல் பிள்ளை பாக்கியத்திற்காக ஏங்குபவர்களின் கருவறையில் புதிய உயிரை தந்தருள்வீராக. அவர்கள் வீடுகளில் பிள்ளையின் சிரிப்பு, மகிழ்ச்சி ஒலிக்க செய்வீராக. அன்னையே, எங்கள் பிள்ளைகளின் வாழ்வை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து பாடசாலைகளிலும் கல்லூரிகளிலும் சிறந்து விளங்க அருள்வீராக. அவர்கள் படிப்பில் ஆர்வத்துடன் படிக்கவும் தோல்வியால் மனம் உடையாமல் புதிய உற்சாகத்துடன் முன்னேற்றம் பெறவும் துணை புரிவீராக. அன்னையே, கல்வி மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கமும் தூய்மையான நடப்பும் சமூகத்திற்கும் தேவாலயத்திற்கும் பயனுள்ளவர்களாக வாழும் தூய இதயத்தையும் நல்ல குணத்தையும் அளித்தருளும். எங்கள் பிள்ளைகள் தீய பழக்கங்கள், தவறான நட்புகள், தீய வழிகளில் இருந்து விலகி உமது கருணை பார்வையின் கீழ் பாதுகாப்புடன் வளர உதவும். அவர்கள் ஆரோக்கியம், அறிவு, பணிவு, பக்தி, நல்லொழுக்கம் ஆகியவற்றில் வளர்ந்து நம் குடும்பங்களுக்கும் உலகிற்கும் ஒளி மற்றும் ஆசீர்வாதமாக விளங்கட்டும். அன்னையே, இன்றைய உலகில் பல இளைஞர்கள் வேலை தேடி திணறுகிறார்கள். பலர் தேர்வுகளில் தோல்வி அடைந்து மனமுடைந்து போகின்றார்கள். நீர் எங்கள் வாழ்வின் கதவுகளை திறக்கும் அருள் கதவாக இருப்பீராக. வேலை வாய்ப்பிற்காக அலைந்து தவிக்கும் எங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் சரியான வாய்ப்புகளை தகுந்த இடங்களில் திறந்த கதவுகளை தந்தருள்வீராக. அவர்கள் உழைப்பின் பலன் கிடைக்கும்படியாக வழி நடத்துவீராக. தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் சரியான
நல்ல வாய்ப்புகளையும் தந்தருள்வீராக. இழப்புகள் தடைகள் இருந்தாலும் அவற்றை கடந்து வெற்றியையும் வளத்தையும் அடைய செய்வீராக. வேலை இல்லாமையால் மனம் தளர்ந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை, புதிய தைரியம், புதிய முயற்சி ஆற்றலை அளிப்பீராக. அன்னையே, எத்தனை குடும்பங்கள் கடன் சுமையால் சோர்ந்து தவிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் வட்டி, மன அழுத்தம், அவமானம் என்று அவர்களின் வாழ்க்கை சிதைந்திருக்கின்றது. அன்னையே, அவர்களை கருணை பார்வையால் நோக்குவீராக. அவர்களுக்கு உதவி கதவுகளை திறந்து சிக்கி தவிக்கும் நிதி பிரச்சனையில் இருந்து விடுவிப்பீராக. அருளின் கதவுகள், வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், நிதி ஆதரவுகள் இவை அனைத்தையும் வழங்கி அவர்களின் வாழ்க்கையை அமைதியுடனும் சுதந்திரத்துடனும் இருக்க செய்வீராக. அவர்கள் குடும்பத்தில் இருந்த அவமானத்தை நீக்கி மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் ஆசீர்வாதமுடனும் வாழ வழி நடத்துவீராக. அன்னையே, எங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் உமது பரிசுத்த போர்வையில் மூடிக்கொள்வீராக. பில்லி சூனியம், சாபம், ஏவல் கட்டுகள், எத்தகைய தீய சக்திகளும் எங்கள் வீடுகளுக்குள் நுழைய முடியாதபடி தெய்வீக பாதுகாப்பு தந்தருள்வீராக. தீமை செய்ய நினைக்கும் கைகளும், தீமையை பற்றி சிந்திக்கும் சிந்தனைகளும், தீய வார்த்தைகள் பேசும் நாவும் எங்களை பாதிக்க முடியாதபடி காத்தருள்வீராக. எங்கள் குடும்பம் எப்போதும் உமது திருவடியில் பாதுகாப்புடன் வாழ செய்வீராக. உமது அன்பின் சக்தி, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, தூய ஆவியின் சக்தி எங்களை சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் போல எழுந்து நிற்கட்டும். ஆரோக்கிய மாதாவே, உமது திருவடியில் கண்ணீர் சிந்தி மண்டியிட்ட எவரையும் நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உமது பெயரை அழைக்கும் பிள்ளைகளின் குரல் நோயின் வலியிலும், துயரத்தின் இருளிலும், நம்பிக்கையின்மையின் நிழலிலும் ஒளியாய், ஆறுதலாய், குணமாய் மாறுகிறது. இன்று எத்தனை சகோதர சகோதரிகள் மருத்துவமனைகளில் படுக்கையிலோ வீட்டில் வலியோடு படுத்திருக்கிறார்கள். சிலர் சிகிச்சைக்கு முடியாமல் ஏமாற்றத்தில் தவிக்கிறார்கள். வலியின் காரணமாக நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக. அவர்களின் உடம்பை தொடுவீராக. அவர்களின் மனங்களை தழுவுவீராக. மருத்துவர்களின் எல்லை முடிவடையும் இடத்தில் உமது அற்புத கரம் தொடும்போது புதிய உயிரும் புதிய ஆரோக்கியமும் பிறக்கின்றது. உமது கருணை தொடுதலால் நோயாளிகளின் உடம்புகள் வலிமையுடன் எழுந்து நிற்கட்டும். புற்றுநோய், இருதய நோய், சிறுநீரக நோய்கள், சிகிச்சை இல்லாத வாதம், மன அழுத்தம், மனக்கவலை இவையால் தவிக்கும் அனைவரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு குணம், வலிமை, நம்பிக்கை தந்தருள்வீராக. படுக்கையில் கிடக்கும் நோயாளிகளுக்கு உடம்பில் ஆரோக்கியம், உள்ளத்தில் உற்சாகம், குடும்பத்திற்கு சமாதானம் தந்தருள்வீராக. நோயால் சோர்ந்து போன குடும்பங்கள், நம்பிக்கையின்மையால் அழிந்து போன முகங்கள் உமது அருளின் ஒளியால் மகிழ்ச்சியோடு பிரகாசிக்கட்டும். அன்னை ஆரோக்கிய மாதாவே, உமது கைகள் எங்களை தொட்டால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். மருந்துகள் செய்ய முடியாததை உமது அருள் நிகழ்த்தும். உமது இரக்கமுள்ள பார்வை எங்கள் மீது விழும்போது எங்கள் உடம்புகள் ஆரோக்கியமாய், எங்கள் மனங்கள் நிம்மதியாய், எங்கள் குடும்பங்கள் அமைதியாய் மாறட்டும். அன்னையே, எத்தனை குடும்பங்கள் குடி பழக்கமும் போதை பழக்கமும் காரணமாக நிம்மதி இழந்து சிதைந்து போயிருக்கின்றன. அந்த தீய சங்கிலியில் சிக்கி வாழும் எவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் மனம், உடல், ஆன்மாவை சுத்திகரித்து அவர்களை சுதந்திரம், புதிய வாழ்வு, தூய்மையான வழி நோக்கி நடத்துவீராக. அவர்களின் குடும்பத்திற்கும் ஒற்றுமையையும் அமைதியையும் அருள்வீராக. சிறுவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் இந்த தீய பழக்கங்களில் இருந்து விலகி
நல்ல நட்பிலும் நல்ல வழியிலும் வளர்ந்திட அருள்வீராக. அன்னையே, பயணிக்கிற எவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். உமது பரிசுத்த போர்வையால் அவர்களை மூடி பாதுகாத்தருளும். வாகன விபத்துகள், கடலில் புயல், வானில் அபாயம், சாலைகளில் எச்சரிக்கை இல்லா சோதனைகள் எதுவும் எங்கள் வாழ்வை தொடாதபடி காத்தருள்வீராக. எங்கள் பயணங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புடன் நிறைவடைய செய்வீராக. எல்லா காலங்களிலும் எங்களை தாங்கும் அன்னையாய் நீர் இருப்பீராக. அன்னையே, எங்கள் வாழ்வில் எப்போதும் ஜெபம் மையமாக இருக்கும்படி அருள்வீராக. சோர்வும் சலிப்பும் எங்களை ஆட்கொள்ளாமல் நம்பிக்கையோடு உம்மை நாடும் மன உறுதியையும் தொடர்ந்து ஜெபிக்கும் ஆன்மீக ஆற்றலையும் தந்தருள்வீராக. அன்னையே, எங்கள் மனங்களில் தோன்றும் எண்ணங்கள் தூய்மையானவையாக இருக்கட்டும். பாவத்தை நோக்கி செல்லும் எண்ணங்கள் வேறறுக்கப்பட்டு உமது அருளின் வெளிச்சம் எங்களை நல்வழியில் நடத்தட்டும். எங்கள் செயல்கள் எப்போதும் கடவுளுக்கு பிடித்தவையாகவும் மக்களுக்கு உதவியாகவும் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாகவும் இருக்க செய்வீராக. நல்ல சிந்தனை கொண்டு வாழ்ந்தால் எங்கள் குடும்பங்களும் சமூகமும் உலகமும் ஒளிரும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நல்ல சிந்தனையும் நல்ல செயலின் வல்லமையும் வெளிப்பட செய்வீராக. அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, எங்களை ஒருபோதும் கைவிடாத தாய் நீர். உமது திருவடியில் ஒப்பு கொடுக்கப்படும் எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், உடல் நலம், வேலை, எதிர்காலம் இவை அனைத்தும் உமது அன்பின் கரங்களில் பாதுகாப்புடன் இருக்கட்டும். அன்னையே, எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வீடுகளில் அமைதி, ஆரோக்கியம், வளம், மகிழ்ச்சி, ஒற்றுமை பாய்ந்து ஓடட்டும். எங்கள் வாழ்க்கை உமது அற்புதங்களால் நிரம்பி உலகுக்கும் சாட்சியாக விளங்கட்டும். அன்னையே, உமது திருவடியில் மண்டியிட்டு எங்களை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அருள் எங்கள் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜெபம். கன்னி மரியே, ஆரோக்கிய அன்னையே, வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே, எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர். உமது வல்லமையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம். உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும். எங்களில் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தி அருளும். உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகில் இருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும். இறைவனின் திருவுள்ளத்திற்கேற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளினின்று அவர்களை காத்தருளும். பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும். இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே, உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேளையில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே. இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்பக் கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ. எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றி அருளும்.
இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும். இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமீன். தூய ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திரித்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திரு புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாய் அவரை உமது மாசணுகாத கருவிற் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன். எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கமாயிருந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பிக்கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். தெய்வ தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். மனித அவதாரத்தின் போது உமது நெஞ்சம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் 9 அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கடவுள் மாட்சிமை பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதலில் அதிதூதன் கப்ரியேல் சொல்லும்போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் அவைகள் அத்தனையும் விண்மீன்கள் என துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையில் பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன். உமது திருப்புதல்வன் எங்கள் ஆண்டவர் இயேசு நாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமீன். தூய ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகம் படைக்கும் முன்னே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனசுகள் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிங்காரத்தோப்பிலே ஆதி மனிதர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகத்திற்கு பிரயோஜனம் வருத்துவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மை தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராஜ்யம் ஆண்ட 16 ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான அன்னம்மாள் சுவக்கின் இடமாய் பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயசு காலமான தாய் தகப்பனிடத்திலிருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சமனசுகள் புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோடு பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்க அதிக பக்தியோடே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும வழியிலே சகல புனிதர்களை பார்க்க அதிக சாங்கோபாங்கமாக நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் பிறந்த உடனே மோட்ச பிரகாரம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகதாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மகிமை உள்ள மரியா என்னும் நாமம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன்மாதிரிகையாய் நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களுக்கும் மோட்ச முடியான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வர பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம், படை, சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல் வழியில் நடந்து மோட்ச முடி பெற கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தருளும். ஆமீன். தூய ஆரோக்கிய மாதாவுக்கு ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே,
ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பெரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 1. கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சி காண ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவன் திருவுளத்துக்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரையும் எந்நாளும் தேடி செல்லும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து தூய ஆரோக்கிய மாதாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, எங்களை ஒருபோதும் கைவிடாத நீர் உமது திருவடிகளில் ஒப்பு கொடுக்கப்படும் எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், உடல் நலம், வேலை, எதிர்காலம் இவை அனைத்தும் உமது அன்பின் கரங்களில் பாதுகாப்புடன் இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, அன்னை உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வீடுகளில் அமைதி, ஆரோக்கியம், வளம், மகிழ்ச்சி, ஒற்றுமையை நிலைநாட்டுவார். உங்கள் வாழ்க்கை அன்னையின் அற்புதங்களால் நிரம்பி உலகுக்கும் சாட்சியாக மாறும். இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் தூய ஆரோக்கிய மாதாவின் துணை எப்போதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருக்கட்டும். ஆமீன்.